முயற்சி திருவினை ஆக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு aari கிரியேட்டிவ்ஸ். நீ நம்ம பார்க்க போகிறது ஜர்தோசி எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். அதாவது நம்ம எம்போஸ்ட் ரோப் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக ஜர்தோசி தான் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து இதில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 3 டைப்பில் வந்து ஜர்தோசி இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஜாதி, நக்சி, கோரா. இதில் வந்து நக்சி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அந்த ஜர்தோசியை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஜர்தோசி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம எந்த ஜர்தோசி வச்சுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜர்தோசியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நார்மலாக நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஸ்டிச்சுக்கெலாம் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே இது ஜர்தோசி நீளமாக இருந்துச்சுன்னா 2 டைம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக நீங்கள் வந்து கட் பண்ணியிருந்தேன்னா ஒரே இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 டைப்பாகவும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கேன். நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எம்போஸ்ட் ரோப்புக்கு பதிலாக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எம்போஸ்ட் ரோப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து பெருசாக தெரியும். அதனால தான் நம்ம எம்போஸ்ட் ரோப்புக்கு பதிலாக உள்ளே வந்து நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் எந்த டைப்பு, அதாவது ஜாதி, நக்சி, கோரா, இதில் வந்து ஜாதி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அது நம்ம மேக்ஸிமம் நிறையா அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். எந்த டைப் ஜர்தோசி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைனில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, ஏற்கனவே சேனலில் ஜர்தோசியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணுங்கள். ஜர்தோசியை ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் நாட் போட்டுக்கிறேன். நாட் போடும்போது நாட் வந்து கரெக்டாக விழுந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம போட்டிருக்க ஸ்டிச் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நாட் வந்து நல்லா போட்டிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. போட தெரியல அப்படின்னா ஏற்கனவே சேனலில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 டைப் அப்லோட் பண்ணியிருக்கேன். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இழுத்து பார்த்துட்டேன், எனக்கு நல்லாவே நாட் விழுந்துருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கலர் ஜர்தோசியை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இங்கே ஜர்தோசியை வந்து சேம் லெவலில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒன்று போல் இருக்கணும் பார்க்குறதுக்கு. அதனால் ஸ்டார்டிங்கில் மேலேருந்து எடுத்து கிராஸில் ஸ்டிச் பண்ணணும். கீழேருந்து நூலை எடுத்துகிட்டு அதில் வந்து ஜர்தோசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கிராஸில் ஸ்டிச் பண்ணி அதை லாக் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் லாக் பண்ணுறதுக்காக போட்டுட்டு திரும்ப அப்படியே ரிவர்ஸில் வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அது பக்கத்துலேயே குத்தி அதில் லாக் பண்ண குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்பியும் அதே மாதிரி தான் அங்கேருந்து எடுத்து அதில் ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே கிராஸில் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி அதை லாக் பண்ண குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நம்ம ஏற்கனவே வந்து எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் வந்து த்ரெட்டு, பீட்ஸு எல்லாம் வச்சு பார்த்துட்டோம். கட் பீட்லேருந்து சுகர் பீட் எல்லாமே வச்சு பண்ணியிருக்கோம். அதே மெத்தடு தான். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் மட்டும் தான் வேறு. அதாவது த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம், பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதில் வந்து எம்போஸ்டுக்காக நம்ம வந்து உள்ள எம்போஸ்ட் ரோப் யூஸ் பண்ணோம். இதில் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டிச் பண்ணுறது அதே மாதிரி தான் பண்ணணும். கிராஸில் ஸ்டிச் பண்ணி அதை லாக் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸில் போயிட்டு அதில் குத்தி அதை லாக் பண்ண குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப அப்படியே அங்கேருந்து கிராஸில் பண்ணணும். ஆனால் நம்மளோட ஜர்தோசி எல்லாமே வந்து சேம் லெவலில் கட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் உள்ள எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க. பேசிக் லெவல் ஃபுல்லாகவே ப்ளேலிஸ்ட்டில் தனியாக ஆரி பேசிக் லெவல் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா தனியாக நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போடுறேன். உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்லேயோ இல்லைனா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நான் இதை தொடர்ந்து கண்டினியூவாக வந்து ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, என்னென்ன மாதிரி மாடல்ஸ்லலாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸும் அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம வந்து கிராஸில் ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஜர்தோசி வந்து சேமாக கட் பண்ணியிருக்கிறதுனால பார்க்க அழகாக வந்திருக்கு பாருங்கள்.
நான் காப்பர் கலர் ஜர்தோசி வந்து எடுத்திருக்கேன். சென்டரில் கொடுத்துருக்கிறது வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்கு. மேலே யூஸ் பண்ணுறது காப்பர் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேமாக நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா தான் சேமாக வரும். அப்படி இல்லைன்னா மேலே ஒரு மாதிரியும் கீழே நம்ம மேலே வந்து சேமாக வந்துடும். ஏன்னா நம்ம மேலேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே இது கீழே வந்து அங்கே ஒன்று கட்டையா ஒன்று வளர்த்தியா அந்த மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கில் ஒரு லைன், ஸ்லீவ்லேயும் ஒரு லைன் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே த்ரெட் ஒர்க்லலாம் இந்த மாதிரி நம்ம கொடுப்போம், லோட் ஸ்டிச் கொடுப்போம்ல, அதே மாதிரி நம்ம ஜர்தோசி வச்சு என்ன சாரீ கலர் என்னவோ அந்த கலர்லையோ இல்லைன்னா சாரீ ப்ளவுஸ் கலரில் மிங்கிள் பண்ணி பாதி, அதாவது கொஞ்சம் ஒரு கலர், அதுக்கு அடுத்தால பாதி ஒரு கலர், அந்த மாதிரி நம்ம த்ரெட் ஒர்க்லலாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி போடும்போதும் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி தான் நம்ம போடணும். நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எழுதிக்கோங்க. ஃபுல்லாகவே ஃப்ரீ கிளாஸ் தான். என்னோடய கிளாஸில் வந்து பேசிக் லெவலில் 3 ப்ராஜெக்ட், 2 ப்ளவுஸ், ஒரு ஆல்பம் பண்ணணும். அதே மாதிரி அட்வான்ஸ் லெவலில் 2 ப்ராஜெக்ட், 2 ப்ளவுஸ், ஒரு ஆல்பம் பண்ணணும். இதில் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே கண்டிப்பாக ஒரு டிசைன் போடணும். இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னாலே நல்லா தரவாயிருவீங்க. நீங்களே வந்து எல்லா டைப்பில் உள்ள ப்ளவுஸும் பண்ணுற அளவுக்கு நல்லா தரவாயிருவீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் என்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுனாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். நமக்கு வந்து ஃபஸ்ட் டைப்பில் உள்ள ஜர்தோசி யூஸ் பண்ணுறத விட இந்த ஜர்தோசி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அதோட ஹோல், அதாவது சென்டரில் நம்ம ஊசி இல்லை போடும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக உள்ளே போகும். அது அந்த ஃபஸ்ட் டைப், அதாவது ஜாதி அந்த ஜர்தோசி வந்து நீங்கள் அந்த ஹோல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னாலும் ஊசி அந்த நூலை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒன்று என்ன கலரில் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் நூல் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஜர்தோசி கலரில் நூல் யூஸ் பண்ணுங்கள். அப்படி 2 கலர்லேயும் இல்லை அப்படின்னா அந்த நூல் வந்து தெரியும். ஸ்டார்டிங்கில் சேமாக கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எந்த அளவில் கட் பண்ண போகிறீங்களோ அதை ஒரு இது கட் பண்ணி எடுத்துட்டு அதே அளவில் வச்சு நீங்கள் அதை அளவையே வச்சு கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சேமாக வரும். நீங்கள் இல்லை ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக அப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி பெருசாக கட் பண்ணிவிட்டு ஒரே அளவுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னாலும் நிறைய ஜர்தோசி வந்து வேஸ்ட்டாக போகும். அதனால் நீங்கள் ஒரு அளவு நீங்கள் ஃபஸ்ட்டு இது கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையே அந்த ஜர்தோசி கூட வச்சு கட் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே சேம் அளவில் வர மாதிரி வரும். நீங்கள் திரும்ப கட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓரளவு கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வந்துடும். நல்லாவே ப்ராக்டிஸ் ஆயிரும். எல்லாமே வந்து முதல் இதிலே வராது. அதனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி தான் கிராஸில் போடணும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ப்ளவுஸில் ஒரு சிம்பிள் ப்ளவுஸாக இருக்குது, ஆனால் சென்டரில் மட்டும் ஏதாவது ஒரு இமேஜ் வருது அப்படின்னா அந்த இமேஜில் இதை வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஹைலைட்டாக இருக்கும் அந்த கலர். அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம சாதாரண ஃபஸ்ட் டைப் இருக்குல்ல ஜாதி அந்த ஜர்தோசி யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் கொஞ்சம் குட்டியாக தெரியும். இந்த மாதிரி உள்ளது வந்து நல்லா பெருசாக தெரியறதுனால நம்ம பிக்சரை பொறுத்து பெரிய பிக்சராக இருந்துச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது குட்டியாக இருக்கும்போது வந்து நம்ம ஃபஸ்ட் டைப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம நிறைய ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுலேயும் கரெக்டாக வருது. முடிக்கிற பக்கமும் உங்களுக்கு கரெக்டாக சேமாக வந்திருக்கு. அப்படி சேமாக வரலை 1, 2 அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதை பார்த்துட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ஃபுல்லாகவே நீங்கள் அதே மாதிரி பண்ணும்போது நிறைய ஜர்தோசி வேஸ்ட்டாக போகும். இப்போ 1, 2ல் அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே அதே மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நிறைய ஜர்தோசி வந்து வேஸ்ட்டாக போகும். ஏன்னா ஜர்தோசியோட ரேட் வேறு அதிகம். அதனால் அதை பார்த்து கொஞ்சம் சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுங்கள்.
இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எந்த ஷேப்பும் போட போகிறதில்ல. நான் வந்து ஏற்கனவே நீங்கள் பீட்ஸு த்ரெட்லலாம் எல்லா ஷேப்புமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. அதனால் இதில் தேவையில்லை. அதில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அளவு வந்து சேமாக இருக்கணும். அதுதான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பீட்ஸ்லலாம் பார்த்துருப்போம். ரவுண்ட் ஷேப்லலாம் நம்ம வந்து பீட்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டோம். அதே மாதிரி இதில் போடலாம். நீங்கள் வந்து போடுறது வந்து சேம் அளவில் இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக போட்ட அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.